இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 திருவசனம். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தையிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? என்று ஜெபித்தீர்களா? ஜெபிக்கவில்லை என்றால் சில நிமிட நேரமாவது ஜெபிக்க ஞாபகப்படுத்துகின்றேன். எதையும் குறித்து கவலையாக இருக்கின்றீர்களா? கவலை என்பது, கண்ணீர் என்பது இயேசுவிடம் இருந்து வருவதல்ல, பிசாசிடம் இருந்து வருவது. தைரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜெபம், நம்பிக்கை இவைதான் இயேசுவிடம் இருந்தும் தாய் மரியிடமிருந்தும் வருவது. இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு நாளும் கவலைக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கவலைப்படும் நேரத்தில் ஜெபியுங்கள், ஜெபமாலை செய்யுங்கள். அதுதான் நம் வாழ்க்கையை மாற்றும். சரி நண்பர்களே, இன்றைய பொது சிந்தனை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள். ஏனெனில் தவறுகளில் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியுமாம். அதற்காக வேணுமென்றே தவறு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஏதாவது தவறி விட்டீர்களா? அதை எண்ணி பயப்படாதீர்கள். செய்த தவறுக்கு மனம் வருந்துங்கள். யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ மன்னிப்பு கேட்குங்கள். அந்த தவறிடம் இருந்து நீங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் அந்த தவறை செய்யாமல் தடுக்க முடியும். தவறுகள் நம்மை அழிக்க அல்ல, இயேசுவிடம் மனம் திரும்பி ஞானத்தில் வளரச் செய்வதற்கான வாய்ப்புகள். தன் தவறை உணர்ந்து திருந்துபவனே உண்மையான வளர்ச்சியை தன் வாழ்க்கையில் அடைகிறான். இயேசு நம் கடந்த காலத்தை அல்ல, மனம் திரும்பும் நம் இதயத்தையே பார்க்கிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவான் என்று. தவறுகளை நினைத்து மனம் தளராதீர்கள் நண்பர்களே. அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இயேசுவின் அருளோடு மீண்டும் கம்பீரமாக எழுந்து நடக்கத் தொடங்குங்கள். யாருமே இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் அல்ல. உங்களை நீட்டி கை நீட்டி பேச யாருக்கும் தகுதியில்லை. அதை எண்ணி நீங்கள் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தவறு நடந்து விட்டதா? ஆம், நடந்து விட்டது, இனி நடக்காது என்று தலை நிமிர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் பலவீனங்களை கூட ஆசிர்வாதமாக இயேசு மாற்றுவார். அவரால் முடியும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன பார்ப்போமா? இயேசு என்ன பேச விரும்புகிறார்? என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று எசேக்கியேல் மூலம் பேசுகிறார். சில நேரங்களில் நம் வாழ்க்கையே உலர்ந்த எலும்புகளைப் போல தோன்றுகிறது. தோல்வி தோல்வி தோல்வி, இழப்பு, ஏமாற்றம், நோய், ஹாஸ்பிட்டல் செலவு, குடும்ப பிரச்சனை, ஏமாற்றம், இவை அனைத்தும் வந்து கொண்டே இருக்கிறது. இனி என்னால் முடியாதப்பா, போதும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றன. ஆனால் இன்று இயேசு முடிந்துவிட்டது என்று மனிதன் நினைக்கும் இடத்தில்தான் நான் புதிதாய் தொடங்குகின்றேன், தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்ட் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நமக்கு நம்பிக்கை தருகிறார். நீண்ட நாட்களாக மழையில்லாமல் வாடிய பாலை நிலம் ஒரு நல்ல மழைக்கு பிறகு மீண்டும் பசுமையாக மாறுகிறதே. அதே போல இயேசுவின் அருள் நம் வாழ்க்கையை தொடும்போது அந்த செகண்டே நாம் இழந்து போன அனைத்து நம்பிக்கை, வாழ்க்கை, வளர்ச்சி, வெற்றி, திருமணம், பிள்ளை பாக்கியம், வேலை, வீடு, வாகனம் எதுவாக இருந்தாலும்
நம் கைகளில் தானாக வந்து சேரும். நண்பர்களே, இது பலர் வாழ்க்கையில் சாட்சியாக நடந்துள்ளது. இன்று சிந்தித்து பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் நம்பிக்கை இழந்த பகுதி எது? அதை இயேசுவின் கைகளில் ஒப்படைத்து அவர் புதிய தொடக்கத்தை தருவார் என்று நான் நம்புகிறேனா? அதற்காக தினமும் ஜெபிக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். நம்பிக்கை முடியும் இடத்தில் இயேசுவின் அற்புதம் தொடங்குகிறது. எந்த சூழ்நிலையும் இயேசுவுக்கு இயலாதது அல்லவே அல்ல. இன்று உங்கள் உடைந்த கனவுகளையும், சோர்ந்த இதயத்தையும், பிரிந்த உறவுகளையும், நின்று போன காரியங்களையும் அவரிடம் ஒப்படையுங்கள். இயேசு மீண்டும் உயிரும் நம்பிக்கையும் அந்த காரியத்திற்கு அளிப்பார். மீண்டும் அது பசுமையாக மாறும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? உன் முழு இதயத்தோடும் கடவுளிடம் அன்பு செலுத்து, உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று மத்தேயுவின் மூலம் ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இயேசு நம்மிடம் பெரிய சாதனைகளையோ அதிக வார்த்தைகளையோ கேட்கவில்லை, உண்மையான அன்பை மட்டும்தான் கேட்கிறார். இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அருகில் இருப்பவரை, நம் குடும்பத்தில் இருப்பவரை, உடன் பிறந்தவரை, பெற்றோரை, பெரியோரை வெறுப்பது, இது சரியா சொல்லுங்கள்? அவர்களிடம் பேசுவதே இல்லை, அவர்களுக்கென்று எதுவுமே செய்வதில்லை. இதுவா உண்மையான விசுவாசம்? இதுவா உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை? அல்ல நண்பர்களே. இயேசுவின் அன்பு நம் இதயத்தில் இருந்தால் அது நிச்சயமாக நம் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படும். ஒரு மரத்தின் வேருக்கு தண்ணீர் ஊற்றினால் அதன் கிளைகளும் இலைகளும் இயல்பாகவே பசுமையாகும். அதுபோல இயேசுவோடு உள்ள உறவு வலுவாக இருந்தால் மனிதர்களோடு உள்ள உறவும் அன்பால் மலரும். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்வது என் வாழ்க்கையில் தெரிகிறதா? நான் வாழ்ந்து காட்டுகிறேனா? என் குடும்பத்தில், பணியிடத்தில் உள்ள பெரியவர்களை மதிக்கிறேனா? என் கடமையை சரிவர செய்கின்றேனா? என்னால் காயப்படுத்தப்பட்ட ஒருவரிடம் என்ற அன்போடும் மன்னிப்போடும் நான் பேச தயாராக இருக்கிறேனா? விட்டு கொடுக்க, பகிர்ந்து வாழ நான் தயாராக இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். அன்பே இயேசு. அவர் மட்டுமே விரும்பும் ஒரே ஒரு காரியம் அன்புதான். மிகப்பெரிய காணிக்கையும் அது மட்டும்தான். இயேசுவை முழு இதயத்தோடு நேசிப்போம். தாய் மரியிடம் தினமும் ஜெபமாலை செய்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்களை அன்புடனும் இரக்கத்துடனும் நடத்துவோம். அன்பு வாழும் குடும்பத்தில், அன்பு வாழும் இதயத்தில்தான் இயேசு முழுமையாக வாசம் செய்கிறாராம். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னீரே என் தலைவராகிய இயேசுவே. இந்த அழகான வார்த்தைகளுக்காக, இந்த அன்பான நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீரே எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு இடைப்பட்டு உடைந்து போன இதயத்தை சரி செய்யும். விட்டு போன காரியங்களை மீண்டும் கட்டி எழுப்பும். நின்று போன விஷயங்களுக்கு மீண்டும் உயிர் தாரும். வாழ்க்கையில் தவறுகளை, நாங்கள் செய்த தவறுகளை எண்ணி பார்க்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். இனி அப்பேற்பட்ட தவறுகளை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிக்கினை செய்கிறோம். தவறுகளை நினைத்து அதிலே நாங்கள் மூழ்கி அவமானப்பட்டு வாழாமல் அதிலிருந்து நாங்கள் மீண்டு எழும்பி வர, அதை உணர்ந்து மீண்டும் அப்படிப்பட்ட தவறுகளில் நாங்கள் ஈடுபடாமல் எங்கள் வாழ்க்கையை வாழ கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவான் என்று சொல்லி தந்தீரே. எத்தனை முறை பிசாசு எங்களை கீழே தள்ளினாலும், மனிதர்களின் ஏமாற்றம் எங்களை தள்ளிவிட்டாலும், அதிலிருந்து எல்லாம் நாங்கள் மீண்டு எழுந்து நிற்க எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. எங்களை வழிநடத்தும் இயேசுவே. எங்களுக்கு வழிகாட்டும் இயேசுவே. நீதிமான் 7 முறை விழுவான், நானே அவனை கை தூக்கி எடுப்பேன் என்று சொன்னீரே. எழுந்து நிற்க முடியாமல் நாங்கள் தடுமாறும் நேரத்தில் உமது அழகான ஆறுதலான கரங்களை நீட்டி எங்களை கைதூக்கி எடுத்தருளும் இயேசுவே. என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று சொன்னீரே. இதோ என் மனதிலும் என் உடலிலும் நம்பிக்கையில்லாத சோர்ந்து போன நாட்களில் உமது புதிய ஆவியை, பரிசுத்த ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் பிள்ளைகள் மீது பொழிந்தருளும்.
மீண்டும் நாங்கள் உயிர் பெற்று எழும்பி நிற்க எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவே. எங்களை வழிநடத்தும் இயேசுவே. ஆசிர்வதித்தருளும் இயேசுவே. எங்கள் எண்ணங்களை ஆசைகளை நீர் அறிவீர், நிறைவேற்றித்தாரும் இயேசுவே. பாதுகாத்தருளும் இயேசுவே. நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.